நம்மள எல்லாருக்குமே நாம மரணிக்க போறோம் அப்படின்னா ஒரு பெரிய பயமே இருக்கும். அது மட்டும் இல்லாம நாம சொர்க்கத்துக்கு போவோமா, நரகத்துக்கு போவோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட. ஆனா நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண ஒரு சிலர் சொல்ற ஆச்சரியமான விஷயங்களை கேட்கும்போது இப்படிலாம் நடக்குமா, ஓ இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு நம்மளையுமே சிந்திக்க வைக்குது. அப்படி நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க என்னென்னலாம் சொன்னாங்க, அவங்க சொன்ன காமனான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ். 2006 அனிதா மூர்ஜானி அப்படிங்கிறவங்க லிம்போமா அப்படிங்கிற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு கோமாவில் இருக்கிறாங்க. அவங்க கோமாவில் இருந்து வெளியில் வர்றதுக்கு சுமார் 30 மணி நேரம் ஆச்சு. அந்த 30 மணி நேரமும் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களோட உடம்புல இருந்த எல்லா வலியுமே சரியாகி ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. என்கிட்ட இருந்த வேதனை, துன்பம், துக்கம் எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. என்னைய சுற்றி எல்லாமே அன்பாக நடக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னோட 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த என்னோட அப்பாவை நான் பார்த்தேன். அவங்க கிட்ட நீங்க எங்கப்பா இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட பேசினேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை நான் அங்கே பார்த்தேன். அந்த என்னோட அனுபவம் ஒரு முடிவெற்ற படம் மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. 30 மணி நேரம் கழிச்சு நான் முழிச்சு பார்க்கும்போது என்னோட புற்றுநோய் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சு. அடுத்த கொஞ்ச நாள்லயே என்னோட புற்றுநோயும் சரியாச்சு. நான் பழைய மாதிரியே திரும்பவும் மாறிட்டேன். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையை பயம் இல்லாமல் வாழுங்க, வாழ்க்கை அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்து 2008 எபன் அலெக்சாண்டர் அப்படிங்கிறவர் மூளை காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு ஒரு 7 நாட்கள் கோமால இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கரடு முரடான பாதையில் நான் போய்கிட்டே இருந்தேன். எனக்கு மெல்லிய இசை தான் கேட்டுச்சு. அந்த இசையை தொடர்ந்தே நான் போய்கிட்டே இருந்தேன். தூரத்தில் ஒரு வெளிச்சம் மட்டும் எனக்கு தெரிஞ்சது. தூரத்தில் இருக்கிற அந்த வெளிச்ச வட்டத்துக்குள்ளே நான் போன உடனே எனக்கு ஒரு ஆன்மீக ஃபீல் கிடச்சிது. அங்கே எல்லாமே ரொம்ப பசுமையாக, நம்ம நாட்டில் நல்ல மழை பெஞ்சு செடி கொடி எல்லாமே எவ்வளோ பசுமையாக இருந்தால் அழகாக இருக்குமோ அவ்வளவு அழகாக இருந்துச்சு. அந்த மாதிரி இடங்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி எபன் அலெக்சாண்டர் சொல்கிறாரு. 1991 பாம் ரெனால்ட்ஸ் அப்படிங்கிறவர் தன்னோட மூளை முழுமையாக செயல்பாடை இழக்குது. அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அவரோட உடம்புல இருந்து அவரோட ஆன்மா மட்டும் வெளியேறதை அவர் உணர்றாரு. ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ரூமில் அவருக்கு ஆப்ரேஷன் நடக்கிறத அவர் மேலே இருந்து பார்த்ததா சொல்கிறாரு. அவரோட கண்கள் மூடி தான் இருக்கு. ஆனால் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அந்த கத்தி கொண்டு எந்த கத்தி, அதை எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. காரணம், அவரோட ஆன்மா அவங்களோட ஆப்ரேஷன் பண்ணுறத மேலே இருந்து பார்த்ததா கரெக்டாக சொல்கிறாரு. தூரத்தில் வட்டமாக ஒரு ஒளி தெரிஞ்சுது. அந்த ஒளியை நோக்கி நான் போகும்போது நான் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதியை நான் கண்டேன். 1985 கோவர்ட் ஸ்டோர்ம் அப்படிங்கிறவரும் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு கோமாவுக்கு போகிறாரு. அவர் சொன்னதும் அதே விஷயங்கள் தான். நான் கரடு முரடான ஒரு பாதாளத்துக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. தூரத்தில் வட்டமாக ஒரு ஒளி மட்டும் தெரிஞ்சுது. அந்த ஒளிக்கிட்ட நான் போகும்போது என்னைய ஒருத்தர் காப்பாற்றினாரு. அவரை நான் கடவுள்னு தான் நம்புகிறேன். இதுவரைக்கும் நான் நாத்திகவாதியாக இருந்தேன். அந்த செயலுக்கு அப்புறம் நான் ஒரு ஆன்மீகவாதியாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி அவங்களோட வாழ்க்கையில் நடந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே காமனாக இருந்தது அதில் பாதாளத்துக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. தூரத்தில் ஒரு ஒளி வட்டம் தெரிஞ்சுது. நான் அதை நோக்கி போய்கிட்டு இருந்தேன். போகும்போது எனக்கு ரொம்ப அமைதியை நான் ஃபீல் பண்ணேன். என்னோட உடம்புல இருந்து ஆன்மா வெளியில் போகிறத நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.